Greetings to all. Today we are going to see a Casuarina tree poem written by Indian poet Toruted. This poem was first published in 1881. It was later featured in the collection Ancient Ballads and Legends of Hindustan, which was published posthumously in 1882. The theme of the poem is nostalgic, love, and sad childhood memories. This poem is a lyrical poem. The poem harnesses the tree in her childhood home's garden and remembers her deceased siblings. Line by line பார்க்கலாம் இந்த poem. Like a huge python winding round and round, the creeper around the tree is compared to a big snake coiling around it. இந்த மரத்தை சுத்தி ஒரு பெரிய பைத்தன் பாம்பு வந்து சுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சாதாரண பாம்பை சொல்லல, பைத்தன். பைத்தன்னா என்னன்னா அதோட இறைக்காக அதை என்ன பண்ணும்னா அதை இறைய வந்து நல்லா டைட்டா சுத்தி சாப்பிடும். அதே மாதிரி இந்த ஒரு பெரிய மரத்துல ஒரு கிரீப்பர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பாம்பு மாதிரி அந்த மரத்தை சுத்தி டைட்டா பிடிச்சிருக்கு. இப்ப கிரீப்பர் வந்து இந்த மரத்தோட ஒரு ஒட்டுண்ணி தாவரம். அது இந்த ஒட்டுண்ணி தாவரத்தினால அந்த மெயின் ட்ரீக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ட்ரங்க்ல எல்லாம் பெரிய பெரிய டீப் மார்க்ஸ் இருக்கும். அந்த ட்ரீயை கொஞ்சம் அதோட growth வந்து அந்த பெரிய ட்ரீயோட growth வந்து இதனால அஃபெக்ட் ஆகும். இந்த கிரீப்பர் அப்படின்னா ஒரு ஒட்டுண்ணி தாவரம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த போயமோட இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால பிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் த ட்ரீஸை வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க. லைக் a huge python winding round and round. creeper சொல்றாங்க. அந்த creeper என்ன பண்ணுதுன்னா பாம்பு மாதிரி அந்த மரத்தை சுத்தி சுத்தி இருக்கு. எப்படி பாம்பு வந்து ஒரு இறைய பிடிக்க அந்த இறைய வந்து சுத்தி இப்படி காயிலிங் பண்ணுமோ அதே மாதிரி இந்த creeper வந்து இந்த பெரிய மரத்தை என்ன பண்ணுது, காயில் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா அந்த ட்ரீயோட ட்ரங்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த ட்ரங்க் வந்து ரொம்ப ரஃப் ஆயிடுச்சான். அதுல நிறைய டீப் மார்க்ஸ் ஆயிடுச்சான். The rugged trunk indent deep with scars. அந்த கொடினால அந்த கொடி வந்து என்ன பண்ணுதுன்னா மரத்தோட உச்சி வரையும் ஏறி இருக்கு. அந்த ஏறி இருக்கனால அந்த ட்ரங்க் வந்து ரொம்ப ரஃப் ஆயிடுச்சு, கரடு முரடாயிருச்சு, ரொம்ப ஆழமான காயம் ஆயிருச்சு அந்த மரத்துக்கு. அந்த கொடி வந்து மரத்தை இறுக்கமா அணைச்சுக்கிட்டு அந்த மரத்துல வந்து அது வளருது. சரிங்களா? The rugged trunk indent deep with scars up to its very summit near the stars. என்ன சொல்ல வராங்கன்னா the creeper climbs all the way to the top of the tall tree. அந்த ட்ரீ வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப உயரமா இருக்கு. அந்த creeper என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ட்ரீயோட அந்த டாப் அந்த உச்சி வரையும் என்ன பண்ணுது அந்த creeper வந்து படர்ந்திருக்கு அப்படி சொல்லி சொல்றாங்க. A creeper climbs in whose embraces bound. அப்படின்னா என்னன்னா the creeper tightly holds the tree as if hugging it. ஒரு மரத்தை வந்து அந்த கொடி வந்து கட்டி பிடிச்சிருக்கு, கட்டி அணைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கீழ இருந்து மேல வரையும் ஒரு பெரிய மலைப்பாம்பு மாதிரி ஒரு பெரிய பைத்தன் மாதிரி கட்டி அணைச்சிருக்கு. அதனால அந்த ட்ரீயோட ட்ரங்க்குக்கு நிறைய ஸ்கார்ட்ஸ் இருக்கு, ரொம்ப டீப்பான மார்க்ஸ் இருக்கு அப்படி சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து நார்மலா ஒரு ட்ரீஸ்ல வந்து அந்த கொடி படர்ந்துச்சுன்னா அந்த மரத்தினால வளர முடியாது. ஆனா இந்த மரம் ரொம்ப தைரியமா இருக்குது. நோ அதர் ட்ரீ குட் லிவ் பட் கேலண்ட்லி. அப்படின்னா என்னன்னா மத்த மரம்லாம் இந்த கிரீப்பர் வந்து இப்படி கீழ இருந்து மேல அதோட உச்சி வரையும் இப்படி இறுக்கமா டைட்டா ஒரு பாம்பு சுத்தி இருக்க மாதிரி சுத்தி இருக்கு. அப்படி இருந்ததுன்னா வேற ட்ரீயா இருந்தா இவ்வளோ ஹைட்டா வளர முடியாது. ஆனா நம்ம கேஷுரினா ட்ரீ என்ன பண்ணிருக்கு, இவ்வளோ ஹைட்டா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 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 லைன்ஸ்ல என்ன சொல்றாங்க, அந்த ட்ரீயோட பெருமையை சொல்றாங்க. அந்த பாம்பு எவ்வளோ டைட்டா பிடிச்சிருந்தாலும், எவ்வளோ ஸ்கார்ட்ஸ் அந்த கிரீப்பர் எவ்வளோ டைட்டா பாம்பு மாதிரி பிடிச்சிருந்தாலும், எவ்வளோ ஸ்கார்ட்ஸ் இருந்தாலும், அந்த ட்ரீயோட ட்ரங்க் ரஃபா இருந்தாலும் அந்த ட்ரீ என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ரொம்ப டாலா இருக்கு, ரொம்ப கேலன்லின்னா கரேஜியஸா இருக்கு அப்படி சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட், the giant wears the scarf and flowers are hung.
அப்படின்னா என்னன்னா, the tree carries the creeper like a scarf decorated with flowers. இப்போ வந்து அந்த ட்ரீ வந்து ஒரு பெரிய ஜெயண்ட் வந்து ஸ்கார்ஃப் போட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு. அந்த ட்ரீயோட கொடியில தொங்குற அந்த பூவெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய ஜெயண்ட் வந்து ஸ்கார்ஃப் போட்ட மாதிரி இருக்கு அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் அந்த ட்ரீயோட கலரை வந்து வர்ணிக்கிறாங்க. அந்த the tree carries a creeper like a scarf decorated with flowers. In crimson clusters all the boughs among அப்படின்னா அந்த crimson cluster அப்படின்னா ரெட் flowers are seen hanging among the branches. அந்த branchesல எல்லாம் நிறைய ரெட் flowers இருக்கு. Where on all they are gather bird and bee. டே ஃபுல்லா அந்த மரத்துல நிறைய பறவைகளும் தேனீக்களும் ஹோல் டே வந்து அங்க 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 திரளுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அண்ட் after nights the garden overflows with one sweet song that seems to have no close. நைட் எல்லாம் அந்த தோட்டம் முழுவதும் ஃபுல்லா ஒளியால நிரம்பி இருக்கும்னு சொல்றாங்க. with one sweet song that seems to have no close. ஒரு இனிமையான பாடல் போல ஒரு முடிவில்லாத வந்து அந்த ரீங்காரம் ஓலி அந்த பேர்ட்ஸோட சர்ப்பிங்ஸ் எல்லாமே கண்டினியூஸா கேட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. sung darkling from a tree while men repose. மக்கள் தூங்கும்போது கூட அந்த இருட்டுல இருந்து அந்த மரத்துல இருந்து அந்த ஒளி வந்துட்டே இருக்கு. பகல்ல வந்து அதோட பிசிக்கல் அப்பியரன்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க. நைட்ல அந்த கார்டனோட சவுண்ட் அதை வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க. நைட்டு ஃபுல்லா ஒரு முடிவில்லாத ஒளி காதுல தூங்கிட்டே கேட்டுட்டே இருக்கு. மக்கள் வந்து தூங்கும்போது கூட அந்த ஒளியை கேட்டுட்டே இருக்காங்க. அந்த ஒளி எங்க இருந்து வருதுன்னா அந்த பேர்ட்ஸ்ல இருந்தும் பீஸ்ல இருந்தும் அந்த மக்களுக்கு வந்து அந்த ஒளி வந்து கேட்டுட்டே இருக்கு அப்படி சொல்றாங்க. Birds and bees come and stay on the tree throughout the day. The birdsum beesum என்ன பண்ணும் அப்படின்னா throughout the day வந்து they are staying in the tree. At night the garden is filled with sounds. டே ஃபுல்லா வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா the birds and beesக்கு வந்து அதுதான் ஷெல்டரா இருக்கு. த்ரூஅவுட் த டே வந்து பேர்ட்ஸு பீஸு இதெல்லாம் ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அங்க ஃப்ரூட்ஸ் இருக்கும், ஃப்ளார் இருக்கும். அதுக்காக அந்த பேர்ட்ஸும் பீஸும் அங்க இருக்கு. த்ரூஅவுட் த டே அங்க இருக்கு. நைட் டைம்ல அந்த பேர்ட்ஸோட சர்ப்பிங்ஸ் எல்லா சவுண்ட்ஸும் வந்து என்ன கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கு. அது ரொம்ப ஸ்வீட் சவுண்டா இருக்கு. அது ஒரு பெரிய எண்ட்லெஸ் சாங்கா இருக்கு அப்படி சொல்றாங்க. இப்போ வந்து இந்த ஸ்வீட் சாங்கை வந்து கண்டினியூஸா ஸ்வீட் சாங்கா இருக்கு, ஒரு எண்ட்லெஸ் சாங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாங் எங்க இருந்து வருது அப்படின்னா come from the tree in the darkness while people are sleeping, sung darkling from a tree while men repose. அப்படின்னா என்னன்னா அந்த சாங் எங்க இருந்து வருது அப்படின்னா அந்த டார்க்னஸ்ல இருந்து அந்த இருட்டுல இருந்து மக்கள் தூங்கிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சாங் கேக்குது அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் when first my casement is wide open thrown at dawn my eyes delighted on it rest. அந்த போயட் காலையில எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் சீன் என்ன பாக்குறாங்கன்னா அந்த கேஸ்மெண்ட் அப்படின்னா அந்த ஜன்னலை நல்லா மை கேஸ்மெண்ட் இஸ் வைட் ஓப்பன் த்ரோன் அப்படின்னா ஜன்னலை திறந்தோடனே எதை தான் பாக்குறாங்க அப்படின்னா அந்த ட்ரீயை தான் பாக்குறாங்க. அந்த ட்ரீ வந்து உங்களுக்கு ரொம்ப டிலைட்டடா இருக்கு. அவங்க அட் டான் மை ஐஸ் டிலைட்டட் ஆன் இட் ரெஸ்ட். அவங்க கண்கள் வந்து மகிழ்ச்சியுடன் பாக்குறது என்னத்தை தான் அப்படின்னா அந்த ட்ரீயை சொல்றாங்க. சில நேரத்துல வந்து அதுவும் விண்டர் சீசன்ல அங்க வந்து ஒரு சாம்பல் நிற குரங்கு இருக்குன்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் அண்ட் மோஸ்ட் இன் விண்டர் ஆன் இட்ஸ் கிரஸ்ட் a grey baboon sits statue like alone. ஒரு சாம்பல் நிற குரங்கு சில மாதிரி அங்க அமைதியா உட்கார்ந்துருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அமைதியா உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அந்த ட்ரீல இருந்து என்ன பாக்குதுன்னா சன்ரைஸ் பாக்குது. அந்த சூரியன் உதயமாகிறத அந்த குரங்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அத விட்னஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. When the poet opens her window in the morning, her eyes happily look at the tree.
especially in winter on the top of a tree, a gray monkey sits still like a statue. இதான் இந்த லைன். It watches the sunrise while below the small babies jump and play on the branches. Is puny offspring leap about the play அப்படின்னா என்னன்னா, puny offspringனா ரொம்ப வீக்கான அந்த குரங்கு குட்டிங்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னா கீழே விளையாண்டுட்டு இருக்கு. அவங்க தாய் குரங்கு வந்து அந்த மரத்தோட உச்சில இருந்து சன்ரைஸை விட்னஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரீ வந்து எனக்கு மட்டும் ஹாப்பினஸ் கொடுக்கல, மக்கள் எல்லாருக்கும் ஹாப்பினஸ் கொடுக்குது. அங்க இருக்க பேர்ட்ஸுக்கு, பீஸுக்கு, ஆனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த ட்ரீஸ் வந்து ஒரு டிலைட்னஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் ஃபார் அ நியர் கோகிலாஸ் ஹெயில் த டே. கோகிலாஸ்னா பேர்ட்ஸ். பேர்ட்ஸ் வந்து காலையில பேர்ட்ஸ் சிங் டு வெல்கம் த மார்னிங் அப்படி இந்த லைனோட அர்த்தம் இதான். பேர்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா காலையில பாட்டு பாடி வெல்கம் பண்ணுது. காலையை அழகான காலை பொழுத இந்த மரத்துல உட்காந்துட்டு பேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா வெல்கம் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. And far and near kokilas hailed the day. And to their pastures went our sleepy cows. அப்படின்னா என்னன்னா மாடுங்கள்லாம் மெதுவா மேய்ச்சலுக்கு போகுது. இது வந்து மார்னிங்கை வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க. காலையில வந்து ஒரு குரங்கு வந்து உட்காந்துட்டு சன்ரைஸை விட்னஸ் பண்ணுது, அதோட குட்டியெல்லாம் அதில் விளையாண்டுட்டு இருக்கு. அங்கே பேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா ஹாப்பியாக மார்னிங்கை வெல்கம் பண்ணுது. மாடெல்லாம் என்ன பண்ணுதுன்னா மேய்ச்சலுக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அண்ட் இன் த ஷேடோ ஆன் த ப்ராட் டேங்க் கேஸ்ட் பை தட் ஹோ ட்ரீ ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வாஸ்ட். மரத்தோட நிழல்ல ஒரு பெரிய குளத்துல அந்த மரத்தோட நிழல் விழுகுது. அந்த மரத்துக்கு கீழே ஒரு பெரிய குளம் இருக்கு. அந்த குளத்துல வந்து ஒரு மரத்தோட நிழல் வந்து அதுல விழுகுது அப்படி சொல்றாங்க. அந்த லைன்ல அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. The tree's shadow falls on the large water tank. The old tree is very large and beautiful. திரும்பியும் அந்த கேஷ்யூ ட்ரீயை வர்ணிக்கிறாங்க. எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா ரொம்ப லார்ஜா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த ட்ரீயோட ஷேடோ வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த லார்ஜ் வாட்டர் டேங்க் ஒரு பெரிய குளத்துல வந்து அது விழுகுது அப்படி சொல்லி சொல்றாங்க. பை தட் ஹோ ட்ரீ ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வேஸ்ட் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கேஷ்யூ ட்ரீயை தான் சொல்றாங்க. அது வந்து ஒரு பெரிய ஓல்டு ட்ரீனா என்ன, இது வந்து இந்த ட்ரீ ஃபுல்லாக சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படின்னா இந்த இப்போ வந்து இந்த போயட் வந்து ஒரு போயட் ஆயிட்டாங்க. அப்போ குழந்தையா இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த ட்ரீ ரொம்ப பழமை. அதுக்கு முன்னாடியும் இந்த ட்ரீ இருந்திருக்கலாம். இந்த ட்ரீ ரொம்ப லார்ஜா இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு திரும்பியும் பிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் த ட்ரீக்கு வராங்க. த வாட்டர் லில்லிஸ் ஸ்ப்ரிங் லைக் ஸ்னோ அண்ட் மேஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஒயிட் லில்லிஸ் க்ரோ இன் வாட்டர் லைக் ஹீப்ஸ் ஆஃப் ஸ்னோ. ஒரு பனி மாதிரி இங்க இருக்க அந்த ஒயிட் லில்லிஸ், ஒயிட் லில்லிஸ்னா நீர் தாமரை, அது ஒரு பெரிய பனி குவியல் போல இருக்கு அப்படின்னு வந்து என்ன பண்றாங்கன்னா கம்பேர் பண்றாங்க. வாட்டர் லில்லி ஸ்ப்ரிங் லைக் ஸ்னோ அண்ட் மேஸ்ட் அப்படின்னா பனி குவியல் மாதிரி நிறைய நீர் தாமரை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. But not because of its magnificence, dear is the casuarina to my soul. இது இவ்வளோ மேக்னிஃபிசண்டாக இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு மட்டும் நான் அதுக்காக மட்டும் இதை நான் விரும்பலை. ஆனால் இந்த மரம் என்னோட உள்ளத்துக்கு ரொம்ப மிகவும் நெருக்கமான மரம், ரொம்ப டியரான மரம் அப்படின்னு சொல்லி இந்த மரத்தை திரும்பி வர்ணிக்கிறாங்க. பட் நாட் பிகாஸ் ஆஃப் இட் மேக்னிஃபிசன்ஸ், டியர் இஸ் த கேஷிரினா டு மை சோல். பெனித் இட் வி ஹாவ் பிளேட் தோ இயர்ஸ் மே ரோல். இங்கே தான் வந்து அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸை திரும்பி பார்க்குறாங்க. அவங்க சிப்ளிங்ஸோட விளையாண்ட இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மரம் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ நேரமும் அந்த மரத்தோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸு, பேர்ட்ஸு, பீஸு, மங்கீஸ் வரதை, அதுக்கப்புறம் அந்த மரத்தோட நிழல், அந்த மரத்துக்கு கீழே வந்து நிறைய வாட்டர் லில்லிஸ் இருக்குது, இந்த மாதிரி ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் சொன்னாங்க. இப்போ தான் இந்த போயட்டுக்கும் இந்த மரத்துக்குள்ள கனெக்ஷனை வந்து இந்த போயட் வந்து ரிவீல் பண்ணுறாங்க. என்ன ரிவீல் பண்ணுறாங்கன்னா இறந்து போன சகோதரர்களோட இங்கே தான் நான் விளையாண்டேன், இந்த மரத்தை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் வருது. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மெமரிஸ் இருக்கும். சின்ன வயசில் இந்த இந்த மரத்தில் தான் விளையாண்டோம், இந்த ட்ரீஸில் தான் வந்து நாங்கள் ஊஞ்சல் கட்டி விளையாண்டோம், அப்படியெல்லாம் இருக்கும், இந்த குளத்துல தான் குளிச்சோம். அதே மாதிரி இந்த கேஷுரினா ட்ரீ பார்க்கும்போதெல்லாம் அந்த ஆத்தரோட சோலுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதமாக இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. பெனித் பிளேட் தோ இயர்ஸ் மே ரோல்.
O sweet companions, loved with love intense. Next line. O sweet companions, loved with love intense. இந்த லைன்ல என்ன சொல்றாங்கன்னா, she remembers her dear siblings whom she loved deeply. இங்க இந்த ஸ்வீட் கம்பேனியன்ஸ்னு யாரை சொல்றாங்கன்னா, அவங்களோட சிப்லிங்ஸை சொல்றாங்க. அவங்க சகோதர சகோதரிகள் வந்து இப்போ வந்து அவங்க நினைச்சுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபார் யோர் சேக் ஷால் த ட்ரீ பி எவர் டியர்ட், பிகாஸ் ஆஃப் யூ த ட்ரீ வில் ஆல்வேஸ் பி ஸ்பெஷல். உங்களால அந்த மரம் எனக்கு வந்து எப்போதுமே என்னவா இருக்கட்டும், ஸ்பெஷலா இருக்கட்டும் அப்படி சொல்றாங்க. இந்த மரம் வந்து இந்த நம்ம போயட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இமோஷனல் பாண்டிங் உள்ள ட்ரீ. அங்கதான் அந்த சிப்லிங்ஸோட அவங்க விளையாண்டுருப்பாங்க. அந்த மரத்தை பார்க்கும் போதெல்லாம் அவங்களோட பழைய நினைவுகள்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த 2 லைன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மரம் மூலியமா உங்க மேல உள்ள அந்த லவ் வந்து எனக்கு ரிமைண்ட் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. blend with your images it shall arise. The image of the tree is mixed with memories of our loved ones. அந்த மரத்தை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அவங்களோட சிப்லிங்ஸை பார்க்குற ஞாபகம் வருது, அவங்களோட விளையாண்ட ஞாபகம் வருது. அந்த 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 அவங்க சிப்லிங்ஸை நினைச்சாவே அந்த மரம் வருது, அந்த மரத்தை நினைச்சாவே அவங்களுக்கு அந்த சிப்லிங்ஸ் வந்து ஞாபகம் வருது. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, இந்த மரம் எனக்கு எப்போதுமே ஒரு டியரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. In memory till the hot tears blind mine eyes. நினைக்கும் போதெல்லாம் கண்ணுல வந்து கண்ணீர் வருது. அதை நினைக்கும் போதெல்லாம் வந்து இந்த மரம் வந்து என் கண்ணுல நிற்கும் போதெல்லாம் அந்த மெமரிஸ் வந்து எனக்கு வந்து நிறைய டியர்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன் மெமரி டில் த ஹாட் டியர்ஸ் பிளைண்ட் மைன் ஐஸ், தீஸ் மெமரிஸ் பிரிங் டியர்ஸ் டு ஹர் ஐஸ். நெக்ஸ்ட். வாட் இஸ் த டர்ஸ் லைக் மர்மர் தட் ஐ ஹியர் அப்படின்னா என்னன்னா, she hears a sad funeral like sound from the tree. மரத்துல இருந்து ஒரு இறுதி ஊர்வலத்துல கேட்கிற ஒரு பாட்டு மாதிரி அங்க கேக்குறாங்க. இதே மரத்துலதான் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப ஸ்வீட் சாங் இருக்கு, அது எண்ட்லெஸ்ஸா அந்த சாங் கேட்டுட்டே இருக்கு அப்படி சொன்னாங்க. அது வந்து அதோட ஹாப்பினஸ் ஒரு பார்ட். நெக்ஸ்ட், இதே மரம் தான் இது. இந்த மரம் வந்து ஒரு மிக்ஸ்டு மெமரிஸ். ஒரு பக்கம் ரொம்ப சேட், ஒரு பக்கம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிக்ஸ்டு மெமரியா இந்த லைன்ல காமிக்கிறாங்க. இந்த இந்த இதை கேட்கும் போதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு இறுதி ஊர்வல பாட்டு கேட்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லைக் த sea breaking on a shingle beach, the sound is compared to waves hitting the shore. அலைகள் வந்து ஒரு நிமிஷம். Like the sea breaking on a shingle beach, it is the tree's lament and eerie speech. அந்த ட்ரீ வந்து சேடா வந்து அந்த போயிட்டு பேசுற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த சவுண்டு வந்து அலை வந்து எப்படி வந்து அந்த கடல் ஓரத்துல வந்து அலை வந்து அடிச்சுட்டு கடற்கரையில எப்படி அடிக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த சவுண்டெல்லாம் கம்பேர் பண்றாங்க. ஃபியூனரல் சவுண்ட் மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் வந்து வேவ்ஸ் வந்து அலை அடிக்கிற அந்த ஷோர்ல அலை அடிக்கிற சவுண்டு மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ட்ரீ வந்து சேடா பேசுற மாதிரி இருக்கான். இந்த சவுண்ட் வந்து ஒரு அன்னோன் பிளேசஸ் கூட இது ரீச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. that happily to the unknown land may reach, the sad sound may reach even unknown places அப்படின்னு சொல்றாங்க. unknown yet well known to the eye of faith. I have heard that wail for far away, though unknown it is understood by faith. The poet has heard similar sad sound in distant places. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த போயட்டுக்கு வந்து ஒரு துயரமான பாட்டு கேட்குற மாதிரி இருக்கு. கடல் அலை வந்து கரை அடிக்கும் போது ஒரு ஒலி கேட்கும்ல, அது மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மரம் வந்து துயரமான குரல்ல வந்து பாடுற மாதிரி இருக்கு. அந்த ஒலி வந்து தெரியாத இடத்துக்கு கூட போலாம் அப்படி சொல்றாங்க. அந்த போயட் வந்து அந்த ஒலியை வந்து ரொம்ப லாங் பிளேஸ்ல கூட கேட்குறாங்க. பல நாடுகளுக்கு கடற்கரையில கூட அதை கேட்குறாங்க.
எல்லா அமைதியா இருக்கிற இடத்துலயும் கூட அந்த ஒளி வந்து அவங்களோடே இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றேன்னு சொல்றாங்க. when a slumbered in his cave the water wraith. Next line. In distant lands by many a sheltered bay when slumbered in his cave the water wraith. அப்படின்னா என்னன்னா, the poet வந்து born in India but brought up in France. அவங்க பிரான்ஸுக்கு போனாலும் இட்டாலிக்கு போனாலும் ரொம்ப தூரமான நாட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு வந்து நிறைய சீசோர்ஸ் பார்த்தாலும் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க சீசோர்ஸ் அந்த மாதிரி அவங்க பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து எவ்வளோ பாதுகாப்பான கடற்கரைக்கு அவங்க போயிருந்தாலும் ரொம்ப தூரமாக அவங்க ட்ராவல் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த கேஷ்யூ நட் ட்ரீ வந்து எப்போதுமே ஞாபகமாக இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. வென் ஸ்லம்பர் இன் இஸ் கேவ் த வாட்டர் ரைட் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு மித்தாலஜிக்கலாக சொல்கிறாங்க, ஒரு வாட்டர் ஸ்பிரிட், கடலில் இருக்க ஆவி, அது வந்து அதோட குகையில் தூங்கிட்டு இருக்கு. இது வந்து இப்போ கடற்கரையை வர்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி என்ன வர்ணிச்சாங்கன்னா, நம்ம ட்ரீயோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வர்ணிச்ச மாதிரி இப்போ கடற்கரையை வர்ணிக்கிறாங்க. கடற்கரையில் வந்து ரொம்ப பாதுகாப்பான கடற்கரைக்கு போயிருந்தாலும் கடல்ல உள்ள ஆவி அப்படின்னா அங்க வந்து ஒரு அந்த கேவ்ல வந்து ஒரு சீ சைட்ல உள்ள ஒரு வாட்டர் ஸ்பிரிட் வந்து அங்க தூங்கிட்டு இருக்கு. அந்த வேவ் ஜென்ட்லி கிஸ்ட் தி கிளாசிக் ஷோர். அலைகள்லாம் அப்படி மெதுவா போய் அழகான கடற்கரை வந்து அலைகள் வந்து வர்றது அழகான கடற்கரையை முத்தமிடுறதுக்கு வர்ற மாதிரி இருக்கு. ஃப்ரான்ஸ் ஆர் இட்டாலி பெனித் த மூன். ஃப்ரான்ஸில் இட்டாலியோட கடற்கரை நிலவோட வெளிச்சத்தில் இருக்கு. when earth lay trance in the dreamless swoon. உலகம் முழுவதும் ஆழ்ந்த அமைதியான தூக்கத்தில் இருக்கு. ஆனாலும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த அந்த கோஸ்ட் கூட போய் கேவ்ல ரெஸ்ட் எடுக்குது. அந்த அலைகள்லாம் கடற்கரையில வந்து கடற்கரையை முத்தமிட வருது. அந்த நிலவு வெளிச்சத்துல இட்டாலி நாட்டோட கடற்கரை வந்து நிலவு வெளிச்சத்துல இருக்கு. உலகம் முழுசே போயிட்டு என்ன ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்கு. ஆனா and every time the music rose before my inner vision rose a form sublime. ஆனால் என்னோட மனக்கண்ணுக்கு ரொம்ப ஒரு உயர்ந்த அழகான உருவம் தோன்றுது அப்படி சொல்கிறாங்க. அது என்ன உருவம்னா அதுதான் நம்ம கேஷ்ரினா ட்ரீ. அவங்க வந்து இந்தியா விட்டு எவ்வளோ தூரம் லாங்கில் போனாலும் ரொம்ப எவ்வளோ அழகான கடற்கரைக்கு போனாலும் இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே உள்ள கடற்கரையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க எங்கே போனாலும் என்ன ரசித்தாலும் என்ன இசை கேட்டாலும் அவங்களுக்கு ஞாபகமாக ஒரு பெரிய இமேஜாக இருக்குது அந்த கேஷ்யூரினா ட்ரீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மனக்கண்ணுக்கு வந்து ஒரு அழகான உருவம் அடிக்கடி தோன்றுதுன்னா அந்த கேஷ்யூரினா. அந்த உருவம் யாருன்னா அது நீ தான். தை ஃபார்ம் ஓ ட்ரீ ஆஸ் இன் மை ஹாப்பி ப்ரைம் அப்படி சொல்கிறாங்க. அந்த உருவம் என்னன்னா நீ தான் ஓ மரமே. என் சந்தோஷமான குழந்தை பருவத்தில் உன்னை பார்த்தது வந்து அவனை பார்க்குறது வந்து என் தாய்நாட்டில் உன்னை பார்த்தது நினைவுக்கு வருது. ஐ சா தை இன் மை ஓன் லவ்டு நேட்டிவ் கிளைம். இந்த இடத்துல நேட்டிவ் கிளைம் யாரை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா இந்தியாவை ரெஃபர் பண்ணுறாங்க. என்னோட அன்பான தாய்நாட்டில் வந்து உன்னை பார்த்தது எனக்கு நினைவுக்கு வருது. நான் எவ்வளோ தூரமான நாட்டில், நான் ஃப்ரான்ஸுக்கும் இட்டாலி ரொம்ப லாங், நான் அங்கே எவ்வளோ பெரிய ஃபாரவே கண்ட்ரிஸை நான் வாழ்ந்தாலும் ரொம்ப அமைதியான சீசோரில் உட்காந்துருந்தாலும் அந்த அந்த கடற்கரை வந்து அலைகள் வந்து கடற்கரை முத்தமிட்டாலும் நான் எவ்வளோ அமைதியாக இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு இனிய இசை வந்து கேட்கும். ஒரு இமேஜ் வந்து எனக்கு தெரியும், அது எதுவும் இல்லை, நீ தான் அந்த மரம் நீ தான். அந்த உன்னைய நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷமான குழந்தை பருவம் வந்து எனக்கு ஞாபகம் வருது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. therefore I fain would consecrately unto thy honor tree beloved of those. நான் வந்து உனக்காக ஒரு பாட்டை வந்து நான் அர்ப்பணிக்கிறேன். இது வந்து உனக்கு வந்து ஒரு ஹானர் பண்ணுது, கௌரவமாக இருக்கும், உன்னை நேசித்தவர்களை நினைவாக இருக்கட்டும் அப்படி சொல்கிறாங்க. who now in blessed sleep for I repose. இந்த இடத்துல வந்து அந்த இறந்து போனவங்கள அவங்க வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க செத்து போனவங்கெல்லாம் உன்னோட மரத்திலேயே வந்து அழகாக தூங்கட்டும், அமைதியான உறக்கத்தில் இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு உயிரை விட ரொம்ப முக்கியமானவங்க அப்படி சொல்கிறாங்க. டியரர் தென் லைஃப் டு மீ அலாஸ் வேர் தே. அவங்க வந்து என் உயிரை காட்டலாம் அவங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. இந்த பாட்டு மூலியமா நீ என்ன பண்ணுவ அப்படின்னா உன்னோட மரம் வந்து எப்போதுமே உலகத்துக்கு வந்து ஞாபகப்படுத்தும் அப்படி சொல்கிறாங்க. என்னோட வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம்
இந்த பாடல் மூலியமா, அந்த போயம் மூலியமா நீயும் வந்து மக்களால நினைவூட்டப்படுவ அப்படி சொல்லி சொல்றாங்க. வித் டெத்லெஸ் ட்ரீ லைக் தோஸ் இன் போரோடேல். போரோடேல் அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள மரம்லாம் வந்து எப்போதுமே வந்து அது ஒரு இறக்காத மரம். அதோட வந்து நம்ம கேஷ்யூ நட் ட்ரீயை வந்து கம்பேர் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்டர் ஹூஸ் ஆஃபுல் பிரான்ச்சஸ் லிங்கட் பேல், ஃபியர் ட்ரம்ப்ளிங் ஹோப் அண்ட் டெத் த ஸ்கெலிட்டன், அண்ட் டைம் த ஷேடோ அண்ட் தோ வீக் தி வேர்ஸ். காலங்கிறது ஒரு நல்ல மாதிரி. என் கவிதை வந்து பலவீனமா இருந்தாலும் என்னால் முடிஞ்சவரை என்ன பண்ணியிருக்கேன்னா உன்னோட அழகை வந்து நான் அந்த போயம்ல வந்து விளக்க முயற்சிச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு மரணம்னா என்ன? மரணம்னா பயம் இருக்கும், ஒரு நடுங்கும், எலும்புக்கூடு இதெல்லாம் மரம். ட்ரம்ப்ளிங் ஹோப் அண்ட் டெத், ஸ்கெலிட்டன் இந்த லைன்லாம் வந்து மரணத்தை வந்து தெரிவிக்குது. காலம் வந்து ஒரு நிழல் மாதிரி. யாருமே இங்கே பர்மனெண்ட் இல்லை, எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த போயம் மூலியமா நீயும் உயிரோட இருப்ப, என்னோட சிபிலிங்ஸும் உயிரோட இருப்பாங்க, நானும் உயிரோட இருப்பேன், இந்த என்னோட மெமரிஸ் வந்து உயிரோட இருக்கும்னு சொல்கிறாங்க. May love define thy from oblivion's curse. அன்பு உன்னை வந்து மறதிங்கிற ஒரு சாபத்திலேருந்து காப்பாற்றட்டும். நான் அவுட் ஆஃப் லவ் தான் வந்து இந்த போயம் நான் எழுதியிருக்கேன். என்னோட அன்பை வந்து இந்த லைனில் வந்து முடிஞ்ச வரையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னோட அழகை வந்து இந்த போயமில் நான் முடிஞ்ச வரையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால மறதிங்கிறது எல்லாருக்கும் காமன். ஆனால் அந்த மறதி வந்து நான் இந்த போயம் மூலியமா டிஃபெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த போயமில் சுருக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லைனில் கவிஞர் வந்து வெளிநாட்டுக்கு போனாலும் அவங்களோட மரத்தை வந்து நினச்சி உணர்ச்சி பூர்வமாக இந்த ஃபுல்லாக இந்த லைனில் பேசுகிறாங்க. அவங்க அந்த மரம் வந்து அவங்களோட குழந்தை பருவ நினைவுகளையும் இறந்த உறவுகளையும் வந்து சிப்ளிங்ஸையும் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.